என்ன இன்னைக்கு வரல? சரி வீட்டுக்கு கிளம்பலாம், அம்மா தேட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன தங்கம், காலைல 9 மணிக்கே போனேன், இப்போதான் வரேன். சரி கையில் புக்குங்க. அது அது மறந்துட்டேன் போல. புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நல்ல பிள்ளை போ, புத்தகம் படிக்க தான் அங்கே லைப்ரரிக்கு போகிறேன், திரும்ப வரும்போது புக்கே எடுக்காமல் வந்திருக்கேன். இந்த காலத்து பிள்ளைகள் இருக்கீங்களே. இன்னைக்கும் வரல. என்ன தங்கம், இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டேன், புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டியா? ஆமாம்மா, இன்னைக்கு லைப்ரரியில் யாருமே இல்லை, தனியாக உட்காந்து படிக்க பயமாக இருந்தது. எவ்வளோ நேரம் தான் தனியாக இருக்கிறதுன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான், யாராவது துணைக்கு 1-2 பிள்ளைங்க இருந்தால் படிக்க நல்லா இருக்கும். சரி உட்கார், அம்மா உனக்கு காப்பி டீ ஏதாவது போட்டு வரேன். வள்ளி வாக்கா. என்னக்கா திடீர்னு என்னெல்லாம் பார்க்க வந்திருக்க? ஏய் சும்மா சொல்லாத, நான் உன்னை பார்க்க வந்ததே இல்லையா? நீயா? எப்பவாவது வருவேன், ஆடியில் ஒரு நாள், அமாவாசையில் ஒரு நாள். சரி இன்னைக்கு எதுக்கு வந்த? அது சும்மா தான், பார்க்கணும் போல இருந்தது, அதான் வந்தேன். நீ ஏன் வந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு வந்தனா? லைப்ரரி போய் போய் டயர்டாக இருப்ப, அதான் என்னை பார்க்க வந்திருப்ப. ஏய் அது எப்படி உனக்கு தெரியும்? இல்லைனா என்னை தேடி வர மாட்டியே? அதெல்லாம் இல்லை, அது இல்லைனாலும் நான் உன்னை தேடி வந்ததே இல்லையா? சரிக்கா, இருந்தாலும் நீ சுந்தரத்தை பார்க்கலன்னு தானே என்னை தேடி வந்த? ஆமாம், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏங்கா இப்படி மறைஞ்சு மறைஞ்சு லவ் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்குடி, நேரடியாக லவ் பண்ணி நேரடியாக பார்த்து பேசி வீட்டில் ஆடியும் தொட்டு வாங்குறதுக்கா? இல்லைக்கா, லவ்லெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மறைவாக இருக்கணும். அப்புறம் எல்லாரும் கவனிக்கிற மாதிரி அங்கே இங்கே நின்று பேசணும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். மற்றவங்க நம்ம ரூட்டில் அப்படி இடையில வராமலும் இருப்பாங்க. அப்போ தான் ஜெயிக்க முடியும். இது தெரியாமல் உன்ன மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் தோல்வியே அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்துக்கையேன். யாருக்கும் தெரியாமல் தானே பழகணும்னு ஆம்பளைங்களும் டைம் வரப்போ கழட்டி விட்டுருவாங்க. பொம்பளை பிள்ளைங்களும் பெரிய இடம் கிடைக்கும்போது ஆம்பளை பிள்ளைங்களை கழட்டி விட்டுருதாங்க. 2 பேரும் இந்த தப்பை பண்ணக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாதுன்னா எல்லாரும் தைரியமாக ஊருக்கு முன்னாடி வீட்டுக்கு தெரிகிற மாதிரி பழகணும். இந்த ஸ்கூல் லவ், காலேஜ் லவ், லைப்ரரி லவ் இதெல்லாம் கை கொடுக்காதுக்கா. அது சரி, ஒன்று பண்ண, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சொல்லு. நீ வேறக்கா, அப்படி டைரக்டாக இருக்கிற காதல் எப்பவும் ஜெயிச்சிடுது. இப்படி மறைவா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கு பாரு, அந்த காதல் தான். இந்த காதல், கல்யாணம், பணம், கிணம் வரும்போது நிற்க கூட இல்லாமல் தோற்று போயிடுது. எங்கள் குடும்பத்துலலாம் பாரு, எல்லாம் நாங்கள் எல்லாரும் தெரிகிற மாதிரி தான் பண்ணுவோம். அதனால கல்யாணம் ஈஸியாக நடந்துடும். ஏய் பார்த்துடி, அப்படியே வந்து எங்கள் வீட்டில் பார்த்த வச்சிடாத. ஆமாம், நான் சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு புரிஞ்சுட்டாலும் ஏங்கா, நான் சொல்லி இப்போ நீ என் வீட்டுக்கு வர்றதை கூட நிப்பாட்டி போட்டுருவாங்க. ஐயோ பாவமேன்னு சொல்லாமல் இருக்கேன், இல்லைன்னா எப்போவோ சொல்லியிருப்பேன். நீயே ட்ரை பண்ணுக்கா, தைரியமாக எல்லாருக்கும் தெரியுற மாதிரி பழகு, அதுதான் நல்லது. லவ்ல ஜெயிக்கவும் முடியும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருமா, வேற வழியே இல்லையேன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீ கமுக்கமாக லவ் பண்ண அப்புறம் கஷ்டம்தான். என்னடி கஷ்டம்? இல்லைனா பெரியவங்களா பார்த்து யாராவது ஒரு ஆளை கை காட்டுவாங்க, இவன் தான் நல்லவன், இவனுக்கு வாக்கப்பட்ட சந்தோஷமா இருப்பேன்னு கழுத்தை நீட்டிடு. அதுக்கப்புறம் என்ன, ஒரே நிம்மதி தான். இந்த காதல் கீதல் அவஸ்தை கிவஸ்தை ஒன்றும் கிடையாது, சந்தோஷமா இருக்கலாம். ஆமாம் ஆமாம், கோயிலில் பழியாடு இருக்க பாரு, நேர்ந்து விட்ட ஆடு, அது கூட அப்படித்தான் கழுத்தை நீட்டுமா. ஐயோ, நீயும் ஆடு ஒன்னாக்கா? நீ சந்தோஷமா இருக்கணும் தானே சொல்கிறேன். ஏன் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் சந்தோஷமா வாழவே இல்லையா? புள்ளக்குட்டியெல்லாம் பெற்றுக்கலையா? காலத்தை ஓட்டலையா? இதை பாருடி, யார் எப்படியோ எல்லாரும் நீ சொன்ன மாதிரி நல்லா தான் வாழ்கிறாங்க. ஆனால் என்னால் அது முடியாதுப்பா. சுந்தரத்தை தவிர யாரையும் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சுந்தரத்தை தான் பண்ணிப்பேன். அது சரி, எனக்கு ஏதாவது சுந்தரம் லெட்டர் கிட்டன்னு? ஆமாம்ல, அதைத்தான் முதல்ல சொல்லியிருக்கணும். அவர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாருக்கா. அதை கொடுக்கறத விட்டுட்டு வளத்தொலன்னு பேசிட்டு இருக்க. அதை முதல்ல கொடுத்துட்டா நீ முதல்ல என்கிட்ட பேசவே மாட்டியே. என்ன தங்கம், என்ன பேசிட்டு இருக்கிய? கையில் என்ன கடுதாசி? லெட்டரை கிழிச்சு போட்டுருவோமா? வேண்டாம் வேண்டாம், கிழிச்சா சந்தேகம் வரும். என்ன சொல்றது? அப்பா, அது வந்து இது ஊர்லேருந்து வந்திருக்கான்ப்பா. கையெழுத்து புரியலன்னு வள்ளி என்னை படித்து சொல்லேன்னு சொன்னா.
அதான் படிச்சு சொன்னேன்ப்பா. இந்த வழி நான் சொல்லிட்டேன்ல, இந்த வாங்கிக்கோ. ஆமாம் மாமா, நான் தான் கொஞ்சம் படிச்சு சொல்லேன்னு சொன்னேன். சரி, எனக்கு வீட்டுக்குள்ள வேலை இருக்கு. அடுப்பில் பால் வச்சேன்னு நினைக்கேன், மறந்தே போச்சு. பொங்கிரும். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. முடக் 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 முடக். போன காரியம் என்னாச்சுங்க? எல்லாம் நம்ம நினச்சபடி தான் இருக்குது. நேரம் நல்லா இருக்குது. சரி, நல்ல நாள் பார்த்து எல்லாம் முடிக்க வேண்டியது முடிச்சுக்கிடுவோம், பேச வேண்டியதை பேசிக்கிடுவோம். நல்ல நாளில் பேச ஆரம்பிப்போனே. இப்போ எதுவும் பேச வேண்டாம். நம்ம நினச்ச இடம் தான், முடிஞ்சிடும். அப்பாடா, இப்போதாங்க நிம்மதியாக இருக்கு மனசுக்கு. என்னக்கா, போன உடனே திரும்பி வந்துட்டீங்க? அங்கே இருந்தா எங்கள் அம்மா சாப்பிடுன்னு உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கு. அதான் இங்கே வந்துட்டேன். நீ சொல்றதெல்லாம் புரியுதுக்கா. இப்போ என்ன பண்ண போற? அம்மா அப்பாவுக்காக இன்னைக்கு எதையும் பண்ண முடியாது. அப்ப எப்படி உங்க அப்பா சொல்றத மீறி வர போறீங்க? இங்கே கட்டில் போடுறதுக்கு அவர் யாரு? இது ஏன் கல்யாண விஷயம், என்னோட உரிமை. உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஓகேவா இல்லையான்னு என்கிட்ட தானே கேட்கணும். அவரோட விருப்பத்தை அவர் ஆர்டர் கட்டளைங்காரு. அப்போ என்னோட விருப்பம்னா அது கட்டளை தானே. சின்ன பிள்ளைங்கிறதுனால அவங்க விருப்பத்தை கேட்க வேணான்னு அவங்களே முடிவு பண்ணிப்பாங்களா? என்னோட விருப்பத்தை மீறுறதுக்கும் எங்கள் அப்பாவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்போ உங்க அப்பா தப்புன்னு சொல்ல வரீங்களாக்கா? எங்கள் அப்பா மேலே எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நடக்கிற கல்யாணம்லாம் விருப்பப்பட்ட நடத்துகிறாங்க. எல்லாம் வியாபாரம். பொண்ணு பணக்கார வீட்டில் வாழணும், பையன் பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிடணும். இந்த மாதிரி ஒருத்தர் பணத்தை இன்னொருத்தர் எடுத்துக்கணும், அதை ஆட்சி செய்யணும், அதை ஆளணும், அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு தான் கல்யாணம்னு பேர். என்ன மாதிரி காதல் கல்யாணம் அது இதுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த கதை எழுதுறாங்கல்ல, அவங்க கற்பனையில் தான் வரும். அதான் உண்மை. எங்கள் அப்பா மேலே எந்த தப்பு இல்லை, அவரோட கடமையை அவர் செய்கிறாரு. நீங்க சொல்றது சரிதான்க்கா. நானும் நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்றதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதையே பெருசாக பெருமையாக சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அது அமையாமல் கூட இருந்திருக்கலாம். இல்லை ஒரு சில பேர் என்ன மாதிரி பைத்தியமாக இருந்திருக்கலாம். நீ சொல்றத வச்சு பார்த்தா உங்க அப்பா மேலேயும் தப்பு இல்லையேக்கா. தான் மகளை ஒரு கஷ்டப்படுற ஏழைக்கு கொடுத்து அவளும் வறுமையில் நொந்து நூலாகக்கூடாது, குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக வாழணும், கஷ்டப்படக்கூடாது, காசு பணம் இல்லாமல் தவிக்கக்கூடாதுன்னு தான் எல்லா அப்பா அம்மாவும் நினைப்பாங்க. தான் பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தான் தன்னோட சொத்து பற்றி எல்லாத்தையும் விற்று நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் கட்டி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் வரதட்சணைன்னு சொல்லுதாங்க. சரிக்கா, உங்க அப்பாவும் வரதட்சணை கொடுத்ததுன்னா கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு? அதுதான் இல்லை, வரதட்சணை கொடுக்க பயந்துக்கிட்டு தான் என்னை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவர் பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய தப்பு. பொம்பளை பிள்ளைய பெற்றா கூடவே பணத்தையும் சேர்த்து வச்சிருக்கணும். அதுதான் இந்த சொசைட்டியில் இப்போ அவசியம். விரும்புகிறமோ விரும்பலையோ எல்லாரும் ஓடும்போது நம்மளும் ஓடி தானே ஆகணும். சரி, அதை கூட விடு. நான் ஒரு லவ் பண்ணுறேன், அப்பாவுக்கு செலவில்லாமல் நானாக என்னோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறப்ப அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நான் லவ் மேரேஜ் பண்ணால் அவருக்கு எவ்வளோ சும குறையும், அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நானா லவ் மேரேஜ் பண்ணி வைங்கன்னு கேட்குறேன், பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு. கடைசியில் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் ஏற்றுப்பார். அது வரைக்கும் நம்ம பொண்ணு தானே, சரி இது இப்படியே ஒரு வழி இருக்கேன்னு அவர் மூளை வேலையே செய்யாது. அக்கா, அவசரப்படாத. இந்த மாதிரி நிறைய கல்யாணம் ஜெயிக்கிறது இல்லை. அதுவும் லவ் மேரேஜில் ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா பின்னாடி அந்த பையனும் பொண்ணு பிரிஞ்சுட்டா பாதிப்பு பொண்ணுக்கு தான். எல்லாத்தையும் யோசிச்சுக்கோக்கா. அந்த வகையில் பார்த்தா அவரால் முடிஞ்சதான் அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இது நல்லது தானேக்கா? கரெக்டு தான். சொந்த பந்தமாக சேர்ந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் சொல்கிறது, ஒன்றுமே தெரியாத பட்டிக்காட்டு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணுன்னு சொன்னால் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவா. இந்த ஜென்மத்தில் அவளுக்கு கல்யாணம் நடக்காது. அதே மாதிரி பணக்கார வீட்டில் சோம்பேறியாக இருக்கிற பொண்ணுக்கு பெரியவங்களா பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். நடுத்தர வரத்துக்குள்ளே எடுத்துக்கோயே, நிறைய பேர் டீச்சர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் பாரு, அவங்களுக்கெல்லாம் லவ் வராது. என்ன சம்பளத்தை வாங்கி குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். ஒரு வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணே ஆசை வரும். ஆனால் அந்த டைமில் மாப்பிள்ளையும் பொண்ணும் கிடைக்கிறதில்ல. ஏதோ ஒரு சிலர் தான் தனக்கேற்ற மாதிரி ஒரு ஜோடி கிடைச்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு வாழ உரிமையும் கிடைக்கிறதில்ல. நீ சொல்றது சரிதான்க்கா. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? என்னதான் மாறினாலும் பொண்ணுங்களுக்கு மட்டும் அந்த உரிமை சமத்துவம் எதுலையும் கிடைக்கிறதில்ல. கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வாரம் சுந்தரம் வரும்போது நானும் ஒன்றா சேர்ந்து போயிடுவேன். என்னக்கா சொல்ற? இவ்வளோ தூரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, எல்லாத்தையும் யோசிச்சு தானே பேசின. திடீர்னு நீ இப்படி முடிவெடுக்கிற? உண்மையை பேசினேன்டி.
எது சரி எது தப்புன்னு பேசி பார்த்தா தான் நமக்கு புரியும். அவ்வளவுதான். எங்கள் அப்பா அவர் கடமை செய்கிறாரு, நான் என்னோட லவ்வுக்கு என்னோட கடமையை செய்வேன். கண்டிப்பாக சுந்தரம் அடுத்த வாரம் வந்துடுவார். கண்டிப்பாக நீ எனக்கு உதவி செய்யணும்டி. அக்கா எனக்கு பயமா இருக்கு. இப்போ பயந்தா வாழ்க்கை முழுக்க நான் பயந்துக்கிட்டு கஷ்டத்தில் தான் இருக்கணும், நிம்மதி இல்லாமல் அலையணும். இப்போ தைரியமாக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்துருவேன். சரி, நம்ம பேசினது நமக்குள்ள இருக்கட்டும், வேற யார்கிட்டயே ஏதாவது சொல்லி வச்சிடாத. என்ன தங்கக்கா இப்படி சொல்லிட்டு போறா? சும்மா ஜாலியா பேசுறான்னு நினைச்சேன், பெருசு பெருசா பேசுறா. ஐயோ, சுந்தரத்தோட தங்க ஊரை விட்டு போயிட்டா என்னதானே எல்லாரும் கேட்பாங்க. ஐயோ, ஒருவேளை போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எல்லாரும் என்ன வந்து கேட்பாங்களோ? போலீஸ் முன்னாடி என்ன பதில் சொல்ல முடியும்? பொய்யும் சொல்ல முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது. சின்ன வயசுலேருந்து ஒன்னா பழகணும்னு பாசத்துல ஏதோ உதவி செஞ்சா கடைசியில் இப்படி ஆயிட்டே. ஐயோ, அவ இங்கேருந்து போயிடுவா, அவளுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா என்னோட நிலைமை, எங்க அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது என் தோலை உரிச்சிடுவாரு. கழுத நீ இதுக்கு உடந்தையான்னு வெளுத்து எடுத்துடுவாரு. பழி ஒரு பக்கம், சொல்ல ஒரு பக்கமா. ஐயோ, பண்றதெல்லாம் இவ, வர்றதெல்லாம் என் தலையில பிடிய போகுது. எனக்கு பயமா இருக்கே.